Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோவில் The Lotus by Toradette தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Toradette வந்து 4th March 1856லேருந்து 30th August 1877 வரை இருந்திருக்காங்க. டாருலதா தத்தா அப்படிங்கிற நேமை தான் வந்து Toradette அப்படின்னு கூப்பிடுறாங்க. Toradette வந்து இந்தியன் பெங்காலி poet அண்ட் டிரான்ஸ்லேட்டர். இவங்களுக்கு 21 வயசாக இருக்கும்போது டியூபர்குலோசிஸில் இறந்துட்டாங்க. இவங்களுடைய பிரதர் அண்ட் சிஸ்டரும் வந்து இதே மாதிரி டியூபர்குலோசிஸில் தான் இறந்து போயிருப்பாங்க. பிரதரோட நேம் அப்ஜு, சிஸ்டரோட நேம் அரு. இவங்களுடைய நோட்டபிள் ஒர்க்ஸ் என்னெல்லாம் அப்படின்னா A sheaf gleaned in French fields, A casuarina tree, Ancient ballads and legends of Hindustan. இது வந்து ஒரு poetry collection. லோட்டஸ் அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் போயம் வந்து ஏன்ஷியன்ட் பேலட்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ் ஆஃப் இந்துஸ்தான் அப்படிங்கிற போயட்ரி கலெக்ஷனில் தான் எடுத்திருக்காங்க. இது வந்து 1882 லண்டனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இந்த போயமோடைய ஓவரால் சம்மரி என்ன அப்படின்னா, காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் ஃப்ளோரா கிட்ட வந்து ஒரு குவீன் ஃப்ளார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அது குவீன் அப்படிங்கிறத எல்லா ஃப்ளார்ஸுமே அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுக்கு போட்டியாக ரோஸ் அண்ட் லில்லி இருக்கும். கடைசியில் ஃப்ளோரா என்ன ஃப்ளார் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான் இந்த போயமில் வந்து இருக்கும். இப்போது இந்த போயமுடைய சம்மரி பார்க்கலாம். காட் ஆஃப் லவ், காட் ஆஃப் ஃப்ளோரா கிட்ட ஒரு ஃப்ளார் கேட்குறாரு. காட் ஆஃப் ஃப்ளோரா அப்படின்னா க்ரீக் மித்தாலஜி படி காடஸஸ் ஆஃப் நேச்சர். அவர் எப்படி ஃப்ளார் கேட்குறாரு அப்படின்னா, எல்லா ஃப்ளார்ஸும் அக்செப்ட் பண்ணுற மாதிரி ஒரு குவீன் ஃப்ளார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இதுக்கு போட்டியாக ரோஸும் லில்லியும் வந்து இருக்குது. இப்போது பொயட்ஸ் எல்லாருமே ரோஸையும் லில்லியையும் புகழ்ந்து பாடுறாங்க. ரோஸ் வந்து லில்லி ஆக முடியாது, லில்லியால் ரோஸ் ஆக முடியாது. ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு தனித்துவமான ஒரு தன்மைகள் இருக்குது அப்படின்னு புகழ்ந்து பாடுறாங்க. ரோஸ் வந்து ரொம்ப பிரைட்டான கலர்ஸில் லவ்வோட ஒரு சிம்பிளாக இருக்குது. இன்னொன்று காடஸ் ஆஃப் சை கூட அசோசியேட் ஆகிருக்கு அப்படின்னு க்ரீக் மித்தாலஜி கேரக்டர்ஸ் கூட வந்து அவங்க கனெக்ட் பண்ணி பாடுறாங்க. லில்லி வந்து ரொம்ப ஒரு உயர்ந்த ஒரு இதில் இருக்குது. இன்னொன்று அந்த லில்லி வந்து காடஸஸ் ஆஃப் ஜூபிட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே காட் ஆஃப் லவ் வந்து கேட்டுட்ருக்காரு. கேட்டுட்டு காடஸ் ஆஃப் ஃப்ளோரா கிட்ட என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு இந்த ரெண்டு ஃப்ளாரும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளார் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு இருந்த காடஸஸ் ஆஃப் ஃப்ளோரா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்ன கலர் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ரெட் கலர் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக ஒயிட் அப்படின்னு கேட்பார். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக என்ன சொல்லுவாங்கன்னா, இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு கலர் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்த ஃப்ளோரா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லார்கிட்டையும் கலந்து பேசி கடைசியில் வந்து ஒரு முடிவெடுப்பாங்க. முடிவெடுத்து காட் ஆஃப் லவ் கிட்ட ஒரு ஃப்ளார் கொடுப்பாங்க. அது என்ன ஃப்ளார் அப்படின்னா லோட்டஸ். அது வந்து ரெட் அண்ட் ஒயிட் சேர்ந்த ஒரு பிங்க் கலர் ஃப்ளார். எல்லாத்துலேயும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது, எலகண்ட்டாக இருக்குது, பேலாக இருக்குது. அவர் கேட்ட மாதிரியே எல்லா குவாலிட்டிஸையும் அந்த லோட்டஸ் கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இந்த போயம் மூலியமாக இந்தியாவை வந்து பெருமைப்படுத்துகிற மாதிரி Toradette வந்து எழுதியிருக்காங்க. இவ்வளோ தான் இந்த போயம். இந்த போயம் பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.